வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜெர்மனி பயணத்தில் ஒட்டுமொத்தமாக 7,200 கோடி ரூபாயில் 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தமிழகத்தில் 15,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். ஐரோப்பாவின் முதுகெலும்பாக ஜெர்மனி விளங்கி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழார். ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஈர்க்க வந்ததற்காக பெருமை கொள்வதாகவும் பேச்சு. எனக்கு என்ன ஈர்ப்புனா உங்களுடைய பண்பாடு, தொழில் நுணுக்கம், புத்தாக்க வலிமை போன்றவை வேப்பை ஏற்படுத்துது. BMW, டைம்லர், மெர்சிடிஸ் பென்ஸ், டெலிகாம் போன்ற பல்வேறு ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெர்மனி தான் இந்தியாவோட வணிக உறவு மேற்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளில் முதன்மையான நாடு. இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் தமிழகம். இந்தியாவின் ஜெர்மனி தமிழகம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் ஜெர்மனி. எப்படி ஐரோப்பிய யூனியனோட முக்கிய தொழில்துறை நாடோ அதே மாதிரி இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையோட இதய துடிப்பாக தமிழ்நாடு மாநிலம் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னால் தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய ஜெர்மனி. ஜெர்மனியின் டெசல்டார்ஃப் நகரத்தில் விண்டேஜ் கார் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இறந்த காலத்தின் அறிவுக்கும் எதிர்காலத்திற்கான கற்பனைக்கும் இடையே ஓயாமல் நடக்கும் உரையாடலை உணர்ந்ததாக பதிவு. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? தொழில்துறை அமைச்சர் TRP ராஜாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS சவால். முதலீடு எனும் பெயரில் மக்கள் பணத்தில் அறிவாலயம் நடத்தும் மோசடி விளையாட்டு என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்களின் உண்மை நோக்கம் என்ன எனவும் கேள்வி. பொய் மட்டுமே பேசி தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இழிவுபடுத்துவதுதான் மாநில பாஜக தலைவர் பதவியில் இருப்பதற்கான ஒரே தகுதியா? முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் குறித்து விமர்சித்த நைனா நாகேந்திரனுக்கு அமைச்சர் TRP ராஜா பதிலடி. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கன அடியாக அதிகரிப்பு. தொடர்ந்து 3வது நாளாக குளிக்கவும் பரிசல் இயக்கவும் பொதுமக்களுக்கு தடை விதிப்பு. நடப்பாண்டில் 6வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியது. மேட்டூர் அணையின் 16 கன் வெள்ள உபரி போக்கி வழியாக 12,500 கன அடி நீர் வெளியேற்றம். கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். இமாச்சல் பிரதேசத்தின் ஷிம்லா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து பாதிப்பு. சுழன்றடைத்த சூறாவளி காற்றுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் ஏராளமான கார்கள் சேதம். தலைநகர் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் மக்கள் அவதி. கனமழை காரணமாக டெல்லி NCR பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆமை வேகத்தில் வாகனங்கள் நகர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை மழைநீர் ஆக்கிரமித்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் சேத விவரம் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. மீட்பு பணிகளுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என முதலமைச்சர் பகவந்த் மானிடம் பிரதமர் மோடி உறுதி. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 5வது நாளாக சாலை போக்குவரத்து பாதிப்பு. பாறைகள் மற்றும் மண் சரிவுகளை அகற்றும் பணிகள் தீவிரம். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக தகவல். காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் தற்காலிக வாபஸ். கட்சித் தலைவர்களின் வேண்டுகோளை ஏற்று போராட்டத்தை கைவிடுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. காஞ்சி, நெல்லை மாநகராட்சிகளில் ஆளும் கட்சி கவுன்சிலர்களை மேயர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாகவும் விமர்சனம். எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி திறக்கப்படும் எனவும் உறுதி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 6 மாதங்களுக்கு மேல் அதிருப்தியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிற 5ஆம் தேதி தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லும் அவலம். கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றும் நோக்கில் நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக அன்புமணி பேச்சு. ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். இல்லையெனில் இறுதி சலுகைகளை பெற்றுக்கொண்டு கட்டாய ஓய்வு பெறலாம் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப சென்னையில் பணி நியமன கலந்தாய்வு. வருகிற 3-4 தேதிகளில் 2511 பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தொழில்நுட்ப பணிகள் தேர்வை 33.2% பேர் எழுதவில்லை. 76,974 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 25,558 பேர் எழுதவில்லை என டிஎன்பிஎஸ்சி தகவல். கேரளாவில் அமீபா தொற்றால் 3 மாத குழந்தை உட்பட 2 பேர் பலியான சம்பவம். தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி, தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள நீச்சல் குளங்களில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னையில் பரவும் காய்ச்சல். அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இலங்கை கடற்படையால் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 10 பேருக்கு தலா 5 கோடி ரூபாய் அபராதம். அபராதத்தை கட்ட தவறினால் 18 மாதம் சிறை தண்டனை என இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு நிலங்களில் உள்ள ஈச்சை மரங்களை வேரோடு பிடுங்கும் திருட்டு கும்பல். தொழிற்சாலைகள், கட்டுமான நிறுவனங்கள், புதிய வீட்டுமனை பிரிவுகளுக்கு ஆயிரக்கணக்கில் விற்பனை செய்வதாக இயற்கை ஆர்வலர்கள் புகார்.
திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் கலை நிகழ்ச்சிகளுடன் விமரிசையாக நடைபெற்ற விநாயகர் ஊர்வலம். முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு பணிக்காக 3000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. ஜிஎஸ்டி வரி மறுசீரமைப்பு மூலம் டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு. நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசித்து முடிவு. சீனா, ஜப்பான் நாடுகளில் பயணத்தை நிறைவு செய்து டெல்லி திரும்பினார் பிரதமர் மோடி. ஜப்பானில் இருதரப்பு உச்சி மாநாட்டிலும் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டிலும் கலந்து கொண்ட பின் தாயகம் திரும்பினார். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் ஆடை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 2 பேர் உயிரிழந்த நிலையில் 20 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. உத்தரகாண்ட் மாநிலம் தேராடூனில் உள்ள பவ்வாலா கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் புகுந்த மிகப்பெரிய ராஜநாகம். படமெடுத்து ஆடிய சுமார் 14 அடி நீள ராஜநாகத்தை பிடிக்க சென்ற பாம்பு பிடி வீரர்களை கடிக்க முற்பட்டதால் பரபரப்பு. இந்தியாவுடனான அமெரிக்காவின் வர்த்தக உறவு ஒருதலைபட்சமான பேரழிவு என அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து. அதிக பொருட்களை தங்கள் நாட்டில் விற்பனை செய்துவிட்டு எண்ணெய் மற்றும் ராணுவ தளவாடங்களை ரஷ்யாவிடம் வாங்குவதாக ஆதங்கம். இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் ஒரு பக்கம் சார்ந்ததாகவே இருந்ததாக அதிபர் டிரம்ப் விமர்சனம். அமெரிக்க பொருட்களுக்கு மற்ற நாடுகளை விட அதிக அளவு வரியை இந்தியா விதித்ததாகவும் கருத்து. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலின்றி அதிக வரிகளை விதித்த அதிபர் டிரம்பின் உத்தரவுகள் சட்டவிரோதமானது. கூடுதல் வரி விதிப்புக்கு எதிரான வழக்கில் அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அதிகரித்து வரும் கடல் மட்டத்தால் பசிபிக் தீவு நாடான டுவாலுக்கு ஆபத்து. மக்களுக்கு காலநிலை விசா வழங்க ஆஸ்திரேலியா முன்வந்துள்ளதாக தகவல். ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெற்ற இந்திய அணியின் முன்னாள் வீரர் அஸ்வின் IL T20 தொடரில் தனது பெயரை பதிவு செய்ய உள்ளதாக தகவல். வருகிற 30ஆம் தேதி ஏலம் நடைபெறவுள்ள நிலையில் தன்னை ஏதேனும் ஒரு அணியினர் ஏலம் எடுப்பார்கள் என நம்பிக்கை. யாழ்ப்பாணம் மண்டை தீவில் கட்டப்பட உள்ள கிரிக்கெட் மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க. 138 ஏக்கர் பரப்பளவில் 40,000 இருக்கைகளுடன் 3 ஆண்டுகளில் கட்டி முடிக்க திட்டம். இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே விளையாடியுள்ள இங்கிலாந்து வீரர் ஜாமி ஓவர்டன் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து தற்காலிகமாக ஓய்வு பெற உள்ளதாக அறிவிப்பு. ஒருநாள் T20 போட்டிகளில் கவனம் செலுத்த உள்ளதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக விளக்கம். 2026 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தும் வாய்ப்பை பெற்றது இந்தியா. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டெல்லியில் நடத்தப்படும் என உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு அறிவிப்பு. செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இதுவரை இல்லாத வகையில் 122 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்தது BCCI. 13 வயது கார் பந்தய வீரரான இமானுவேல் ஜேடனிடம் ஆட்டோகிராஃப் வாங்கிய நடிகர் அஜித் குமார். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ.